அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் பயிற்சி 4 மேற்சிந்தனை கணக்கில் ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். அதில் 13வது கணக்கு. 2 மிகை நிரப்பு கோணங்கள் 5:4 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கு செய்வதற்கு முன்னாடி மிகை நிரப்பு கோணம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கணக்குக்குரிய விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். மிகை நிரப்பு கோணம்னா என்னது? 2 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருந்தால் அது மிகை நிரப்பு கோணம். இப்போ பாருங்க, இந்த விதியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? 5:4 என்ற விதத்தில் உள்ளனங்கிறது மட்டும்தான் கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எத்தனை பங்கு இருக்கு? 5 + 4 = 9 அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப், ஒவ்வொரு கோணமா நம்ம கண்டுபிடிக்க போறோம். 5 விகிதத்துல 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கோணம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 5 அப்படியே போட்டுக்கிறோம். டிவைடட் பை 9 × 180 டிகிரி. ஏன் 180 டிகிரி போடுறோம்? 2 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருந்தால் அது மிகை நிரப்பு கோணம். இப்ப இதை நம்ம சுருக்கிட்டு பெருக்கி போட போறோம். 9 9, 2 9 18, இப்ப 20 வந்துருது. 5 20 பெருக்கினால் 100 டிகிரி கிடைக்குது. 5ங்கிற விகிதம் வந்து என்ன வருது? 100 டிகிரிங்கிற கோணம் கிடைச்சிருக்கு. அடுத்து 4ங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப 4/9 × 180 டிகிரி. இப்ப இந்த 9 180 சுருக்கணும்னா 9 9, 2 9 18, இங்க 0 இருக்கு. அப்ப 20 டிகிரி. 4 20 பெருக்கினால் வரக்கூடியது 80 டிகிரி. அப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கோணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கோணங்கள் என்ன கிடைச்சிருக்கு? இப்ப நமக்கு 100 விகிதம், 100ங்கிற ஒரு விகிதம் டிகிரி, அப்புறம் 80ங்கிற ஒரு கோணம். அப்ப 5:4 என்ற விதத்துல உள்ள கோணங்கள் வந்து என்ன கிடைச்சிருக்கு? 100 டிகிரி, அப்புறம் 80 டிகிரி. இப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடைச்சிரும்? 180 கிடைச்சிரும். புரிஞ்சுங்களா?